நல்லா இருக்கு. வந்து பராசக்தி படம் பார்த்தேன். இதுல மோஸ்ட்லி வந்து ஜெயம் ரவியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய ஹீரோ கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது நல்லா இருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதர்வாவோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. இதுல மெயினா சூப்பரா பண்ணிருக்காங்க சார். படம் வந்து என்னன்னா ஒரு மெசேஜ் கரெக்டா சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த படம் ஃபுல்லா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அங்கங்க கொஞ்சம் லேக்கா இருக்கு. பட் வந்து நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க, சோசியல் மெசேஜ். இது கண்டிப்பா எல்லாமே பார்க்க வேண்டிய படம். இன்னொன்னு நம்ம ரீசெண்டா வந்து இந்த ஹிந்தி திணிப்பு பத்தி நிறைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்போம் தமிழ்நாட்டுல. ஸோ அததான் ஒரு கருத்தா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு ஒன்னும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. நமக்கு என்ன லாங்குவேஜோ அதுதான், நமக்கு தேவைன்னா ஹிந்தி கத்துக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டா கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. ஹீரோயினோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அவங்களோட ரோல் வந்து அதிகமா கொஞ்சம் இதுவான மாதிரி இல்ல, பட் நல்லா இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமே அதோட சாங்கும் பிஜிஎம் தான். அதுக்கேத்த மாதிரி அந்த பிஜிஎம் ஏத்த மாதிரி ஃபைட் சீன் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த படம் ஃபுல்லா நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அந்த காலத்துல எப்படி நம்ம ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லாமே. அந்த செட்டப்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத இருக்க மாதிரி இருக்கு. பட் கதை வந்து கரெக்டான கதை, நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகனோட நல்ல இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருப்பாரு இல்லையா, அவர் ஒரு நல்ல படம் நல்ல கருத்துலாம் கொடுத்தாலும் இந்த படத்துக்கு அவருக்கு ஏத்த கதை கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. பட் நல்லா பண்ணிருக்காரு. 3 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. இப்பதான் சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் எஸ்கே வந்து எல்லாரோட ஃபேவரட் தான். கிட்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம். வில்லனா பண்ணிருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல அதுவுமே அழகா கொண்டு போயிருக்காங்க. அவங்க சொல்ல வேணாம், அவங்க ரொம்ப கியூட்டா அழகா சாரீஸ் அண்ட் அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு இடத்துல கூட அவங்க வந்து இப்ப எடுத்த மாதிரி காமிக்கல. எல்லா இடத்துலயுமே வந்து லைக் 90s எடுத்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மியூசிக் சொல்லவே வேணாம், ஜிவி சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. எப்பயுமே நம்ம எஸ்கே படத்துக்கு அணி தான் பண்ணிருப்பாரு. இந்த வாட்டி ஜிவியோட ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால சூப்பராவே இருக்கு. சூப்பரா பாக்கலாம் ப்ரோ. டைம் பார்க்கலாம்ண்ணா. ஃபைட்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லைண்ணா. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். மியூசிக்லாம் நல்லா இருந்தா. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா அவர் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லனா ஜெயம் ரவி சூப்பர்ண்ணா. ஜெயம் ரவி சூப்பர், எஸ்கேவும் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் போரா தானே இருக்கும். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அது நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அது ஹிந்திக்காரங்க இப்போ ஹிந்தி மொழி தான் முக்கியம்னு பணம் வந்தாங்க. இப்போ பண்ற மாதிரி தான் அப்பயும் பண்றாங்க ப்ரோ. நல்லதான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ, நிறைய மியூட் சீன்ல எல்லாம் வந்தது. அது ப்ரோ நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பர் ப்ரோ. லாக்ல எதுவும் இல்லை, நல்லா தான் ப்ரோ. ஈக்குவல் ஸ்பேஸ் தான் ப்ரோ. ரவி அவரு அவ்வளோவா அவர் தான் ப்ரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அது மிச்சல ஓகே. சிவகார்த்திகேயனும் ஆதரவு கேரக்டர் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் சுதாகர் சொல்லுவா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.